ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியம் மயூர் அகாடமியில் சீசன் 2 எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டர்போ ஹீரோவான இன்ஜினியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். மொத்தம் 65 ஹீரோ போன டோக்கியோ சிட்டில பாப்புலரா இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ தான் அவரு. முக்கியமா அவர் என்னோட அண்ணன். எல்லா மக்களையும் அன்போடு ஆடுறதுல என் அண்ணன் ஒரு கெட்டிக்கார ஹீரோ. என் அண்ணன் மாதிரி இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஹீரோவாகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வருது இதான் ஈடா, நீ எழுந்து வந்து உங்க அண்ணன் மாதிரி போராடு. நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுவா நீ மாறு. நான் தான் இன்ஜினியம். உன்னை நான் கண்டிப்பா கொல்லுவேன். இது நான் எடுக்கிற சபதம். நான் ஹீரோவாக தகுதியே இல்லாதவன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பாதுகாக்கிறாங்க. எனக்காக ரத்தத்தை சிந்துறாங்க. தயவு செஞ்சு முதல்ல அவனை காப்பாத்துங்க. ஹீரோ கில்லர் ஸ்டெயின். இவனுக்கு தகுந்த பாடம் கத்துக் கொடுக்கணும்னு தான் என் அண்ணன் பேரை எடுத்துக்கிட்டேன். ஆனா என் முன்னாடி இருந்ததை மட்டும் தான் நான் பார்த்தேன். என்ன தவிர என் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. யாருக்கும் உதவாம நான் மட்டுமே இருந்துட்டேன். நீ ஹீரோவா இருக்க விரும்புறியா டென்யா? எஸ், அதுவும் உங்களை மாதிரியே கூலா இருக்கணும். ரோபோட் ஆரம்பிச்சு வச்சா என் எதிர்காலத்துக்காக நான் சில கேள்விகள் கேட்க போறேன். நீங்க எதுக்காக ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வெல், நம்ம தாத்தா அப்பா எல்லாருமே ஹீரோஸ் தான். அதனால நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே அடுத்ததா நான் தான் ஹீரோ ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது எனக்கும் பிடிச்சிருந்தது. அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். இருக்கிறதுலே ரொம்ப கூலான ஹீரோவா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அப்போ நீங்க இதுக்கு ஒரு என்ஜிஓல போய் வேலை செஞ்சிருக்கலாமே. நான் என்ன சொல்றேங்கிறத நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாக்குறியா? நான் என்ன சொல்றேனோ அதை மீனிங்கா நீ அப்படியே எடுத்துக்க கூடாது, சரியா? நான் குழந்தையில இருந்ததை விட நீ நல்ல ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே பண்ற. ஒரு செகண்ட் இரு. அப்படின்னா அது நீ என்ன உதாரணமா பாக்குற பட்சத்துல கண்டிப்பா நான் பெருமை சேர்க்கிற வகையில நடந்துப்பேன். தங்கமா இருக்கார்ல. அப்படிதான் இந்த பொண்ணுங்க என்னவோ உண்மை எனக்கு தோணுது. ஹீரோ கில்லர் பாரு, இவங்க 2 பேரை விட ரொம்ப மாறுபட்டவன். இன்மெச்சூரானவன். என்னால அவங்களுக்கு உதவியா இருக்க முடியாது. முடியும் அதான் நிஜம். இதை நீ டாட்ச் பண்றத நான் பார்க்க முடியும். ஒரு சக்தி எந்த அளவுக்கு இருக்கு யாரும் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க போல இருக்கு. நீ எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற. தொடரோகி. இப்ப நான் எழுந்திருக்காம விட்டுட்டேன்னா என்னைக்குமே எழுந்திருக்க முடியாது. பர்மனண்டா தோத்து போயிடுவேன். விசிறி அடிச்சு நான் என்னைக்குமே என் அண்ணன் பேருக்கு கலங்கமா இருக்க மாட்டேன். என்ன இது? அந்த சக்தி வேலையே செய்யல. என்னோட அவன் வேகமா இருக்கான். இப்போதான் அவன் தெளிவாகிறான். நீயும் எழுந்துட்டியா? நான் நினைச்ச அளவுக்கு இவன் பவர் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. தொடரோகி, மிடோரியா, இதுக்கு மேல அதை நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆரம்பிச்சிட்டியாக்கா? கம்மன் தான் இறம்பா. இப்போ எனக்கு ஒண்ணு இல்ல. இதுக்கப்புறம் நீங்க எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட டீம் ஒர்க் பண்ணுங்க. ஓஹோ, கத்தியே உடச்சு. நீ உன்னை மாத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னோட பிறவி குணத்தை என்னைக்குமே உன்னால மாத்திக்க முடியாது. ஆனா ஹீரோஸ்னு உங்களையே நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இனிமே உங்களுக்கு பயன்படாது. உங்க எல்லாருக்கும் தகுந்த பாடத்தை கத்துக் கொடுத்து உங்கள் களை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னையே வேதாவி நினைச்சிட்டு இருக்க. நீ ஒரு கோமாளி. அவன் எவ்வளவு பேசினாலும் இல்ல, அவன் சரியா தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஹீரோன்னு சொல்லிக்க எனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. இருந்தாலும் என்னால இதுல இருந்து திரும்பி போக முடியாது. அப்படி போயிட்டேன்னா இன்ஜினியம நானே கொன்னுட்டேன்னு அர்த்தம். அப்படியே நடக்கும். அந்த ஹீரோ கில்லருக்கு நானும் அந்த வெள்ளை கலர் ஆர்மர் போட்ட பையனும் தான் தேவை. சண்டை போடாம நீங்க இங்க இருந்து ஓடி போறதா உங்களுக்கு நல்லது. எனக்கே ஓடணும் தோணுச்சுன்னா கூட இனிமே நான் ஓட மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் இப்ப அப்பட்டமா மாறி இருக்கு. அவ இன்னும் கோவமா இருக்கான். நம்ம நினைச்சதை விட அவன் சக்தியை நல்லாவே பயன்படுத்தினான்.
அவன் ரத்தத்தை சுவைக்கணும்னா அவரை இன்னும் நம்ம பக்கத்துல நெருங்கி வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்கான டைம் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. நிறைய எதிரிகளை ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாம நிச்சயமா அவன் திணறுவான். அதனால ப்ரோ ஹீரோஸ் வரதுக்கு முன்னாடி ஈடாவையும் அந்த ஆளையும் அவன் கொலை பண்ண தான் ட்ரை பண்ணுவான். அந்த அளவுக்கு கொலவே பிடிச்சவன். முடிஞ்சு போச்சு. என்னோட ரேடியேட்டரை உடைச்சிட்டுனா உன்னால டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியுமா? நான் என்னோட இடது பக்கத்துக்கு சரியா பழக்கப்படல. ஏன் என் காலை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்றியா? அந்த எக்ஸாஸ்ட பிடிக்க விட்டுற கூடாது. என்ன தான் அப்புறம் பார்க்கலாம். உனக்கு நான் மானத்தை பரிசோதிக்க போறேன். ஆனா என்ன நடக்குதுன்னு புரியல. யார் அடிக்கிறா? நகர முடியுது. இதான் அடி வாங்கினான். அவனுக்கு கை மாதிரி தூக்கிட்டு இருந்தான் அடிப்பட்ட மாதிரி. நான் முடிச்சிட்டேன். என்னால சண்டை போட முடியும். எனக்கு அதுக்கு என்னோட ஆர்மர் கூட தேவையில்லை. போடு எல்லாரும் பவர் டீம் எடுக்கிறாங்க. ஒர்க் பண்ணுங்கடா. இதுதான் எதிர்பார்த்தது. நான் மட்டும் அவனை அடிச்சுட்டா போதும். போய் அவனை முடிச்சிட்டு வாங்க. ரெண்டு பக்கமும் ஒரே டைம் ஓட்டணுமா? இல்ல அந்த ஃபேஸ் நல்லா இருந்தது. மூஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு. போடு டபுள் அட்டாக். லெஃப்ட்டும் போக முடியாது, ரைட்டும் போக முடியாது. அவன் வேகமா தான் இருக்கான். ஆனா என்னால சமாளிக்க முடியாத வேகம் கிடையாது. ஒரு நிமிஷம் நீ அங்கேயே நிக்கிறியா? இவன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண முடியாது. ஆனா நீங்க யாரும் தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னால நம்ப முடியல. இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நான் ஒரு ஹீரோ தான். நம்ம கேள்வி இது. என்னதான் கம்மி டெம்பரேச்சரை நான் ஒரு வார்னிங்கா பயன்படுத்தினாலும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் உயிரோட நின்னுகிட்டு இருக்கிற ஒருத்தரை நான் இதுக்கே உதறாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நெருப்பு அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்றான்னு சொல்றீங்களா? அப்படி பண்ணா கூட என்னோட நெருப்பு அவனை கண்டிப்பா பாதிக்கும். ஆனா இவன் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜாக்கிரதை டோடரோக்கி. இவனுக்குள்ள ஏகப்பட்ட சக்தி இருக்கு. வெடிக்க போறானா? புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இவன் இப்படிதான் வேலை செய்வானா? இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த 2 பேர் ஓடி போயிட்டாங்களா? நல்லது. ஓடி போயிட்டாங்க. என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆனதால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரவாயில்ல. அடி ஒண்ணு இடி மாதிரி தான் இருக்கு. யாரோட குருன்னு கேளுங்க. ஷாக் ஆயிடு. ஹீரோஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும் தான் இல்ல நான் அவருக்கு நினைக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன் தாத்தா யாரு. பேசாம இவனை இங்கேயே இது கட்டி தெரியலன்னு வச்சுட்டு தான் போயிடலாம். சொன்னேன். அப்பதான் தேவையில்லாம திரும்ப வந்து சண்டை போட மாட்டான். ஷோட்டோ, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஹீரோனா யாருங்கிறத இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த டைம்க்கு அது வந்து போயிட்டான். என்ன பண்ற? நான் இப்ப உடனே அந்த இடத்துல நான் போய் சொல்றத கவனிக்க மாட்டியா? முடியாது. நீ இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? அலிவே 410 ஈகோ ஸ்ட்ரீட். வேலை முடிஞ்சதா அங்க வந்து பாருங்க, இல்லன்னா ப்ரோஸ் அங்க அனுப்பி வைங்க. இங்க இருக்கிற பிரச்சனையை அப்பா நீங்க இவன் பார்த்துருக்கீங்கன்னு ஆர்டர் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இது நீங்க பயங்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஆபத்துல இருக்க என் ஃப்ரெண்டை நான் தான் காப்பாத்தி ஆகணும். ஷோட்டோ, இவனை இங்கேயே இருந்து நானே பாத்துக்கிறேன். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற அட்ரஸ்க்கு போய் என்னன்னு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு. சின்ன பசங்க படம் போயிட்டுறாங்க. அதிகமான பவரை வெளிப்படுத்திட்டனா ஒரு வேலை இது புடஞ்சிருச்சா? என்னாச்சு? இப்ப 2 பேரும் சேர்ந்து தாக்கிட்டாங்க. இப்ப இது ஏன்டா? ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஆடாங்க. இப்போ உன்னை நான் சாகடிப்பேன். ஏன்னா நீ ஒரு பெரிய கிரிமினல். இன்னைக்கு நம்ம அவனை விடக்கூடாது. முக்கியமா
இவன் கதை அவ்வளோதானே நம்ம நல்லா பசங்க கம்பீரமா அந்த வறுத்து எடுத்துட்டானுங்க. அவ்வளோதான் ஃப்ரீஸ். சீக்கிரம் எழுதுங்க, அவன் கதை என்ன முடியல. மயக்கத்துல இருக்கானா? ஏன் அவனை ஃப்ரீஸ் பண்ணவே முடியாதா? அவன் உடம்பு மட்டும் அப்படியே இருக்கு. கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவன் மயங்கி போயிருப்பான். நம்பாதீங்க. இங்க இருந்து நம்ம அவனை ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா அவனை அங்க கட்டி வச்சிடலாம். யா, அப்படியே அவன் கிட்ட இருக்க வெப்பன்ஸை எடுத்துடலாம். நல்ல ஐடியா. கிட்ட போவாத. நிஞ்சாஸ். ஒரே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து தாக்குங்க. என்னால பார்க்க முடியல. அங்க யார் இருக்கா? ஜாக்கிரதை. இடி மாதிரி இருக்காது. செகண்ட் ஃபேஸ் சும்மாவா? அவனால ரீஜெனரேட் பண்ண முடியுதா? அப்போ வேற வழி இல்லை. பீஸ் தான். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்க. மூளையை ரீஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். கார்பனைஸான செல்கள் திரும்ப ரீஜெனரேட் ஆகாது. வேலை பாருங்க. நீ இங்க எந்தெந்த ஹீரோஸோட சக்திகள் வேலை செய்யலையோ அவங்க எல்லாம் ஈகோ ஸ்ட்ரீட் டிஸ்ட்ரிக்ட் 4க்கு போங்க. அங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியும், ஒருவேளை இருக்கலாம். அவன் ரொம்ப வேகமா இருக்கான். எருமோட குழம்பு போல இருக்கு. மாஸ் பண்றாருங்க அவரு. வெறுப்பதான் ரசிக்கிறமாகிறாரு. மிஸ்டர் நேட்டிவ், உங்களால நகர முடியுதா? முடியுது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நிஜமாவா? உன் கால்ல உனக்கு அந்த கட்டத்துல ஒரு விஷயமா இல்ல. அதனால நானே உன்னை தூக்கிட்டு போறேன். ரொம்ப நன்றி. ஆனா நான் தானே உனக்கு நன்றி சொல்லணும். இது எல்லாத்தையும் பேசாம இப்ப குப்பையில போட்டுடலாம். 3 சின்ன பசங்க ஹீரோ கில்லர் புடிச்சிட்டாங்க. உன் கையில் அடிபட்டது உனக்கு ஞாபகத்துல இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. என்னதான் நான் ஒரு ப்ரோவா இருந்தாலும் என்னால போராட முடியல. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சரி, தனியால அவன் கூட சண்டை போடுறது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். என்னதான் நம்ம 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாலும் கூட அவன் செஞ்ச தப்பால தான் நம்ம அவனை வீழ்த்தி இருக்கோம். மிடோரியா வேகமா ரெக்கவர் ஆனதை பார்த்து அவனோட கவனம் செதறிடுச்சு. அதனாலதான் அவன் நம்ம கிட்ட மாட்டினான். அதே மாதிரி ஈடாவோட கடைசி ரெசிப்ரோ பர்ஸ்டையும் மிடோரியாவோட அட்டாக்கையும் அவனால தடுக்க முடியல. சரி வாங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் வேகமா போலீஸ் கிட்ட போறோம். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இவன் தான் ஹீரோ கில்லர். மறந்துட்டாரா? இவர்கிட்டதான் நான் இன்டர்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க? யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னதால தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அத நான் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படல. நானும் தான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி இவன் என் பேச்ச கேட்காம இருக்கும்போது எனக்கு டோஷினோரி ஞாபகம் தான் வருது. நீங்க மூலையில வந்து பாருங்க. சொல்றாரு போல. ஆனா பசங்களா, உங்களுடைய காயங்கள் அதிகமா இருக்கு. அதனால யார புடிச்சிருன்னு சொல்லுங்க முதல்ல. அங்க பாருங்க. அது அந்த ஹீரோ கில்லர் தானே? நான் இப்பவே போலீஸ் இங்க வர வைக்கிறேன். உன்னால நடக்க முடியுமா? கொஞ்சம் நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நடப்பேன். ஓகே. எனக்கு ஏற்பட்டிருக்கு. அட ஈடாக்கு, உனக்கு மோசமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாவே ஆம்புலன்ஸ் வந்துரும். நீ தயவு செஞ்சு நடக்காத. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னாலதான் உங்க 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள அவ்வளவு கோபம் இருந்தது. அதுதான் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிடுடா. அது தெரிஞ்சனால தான்டா நீ வந்தான். ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் உனக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்க. என்னதான் நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நாங்களும் சுத்தமா அதை கவனிக்காமலே இருந்திருக்கோம். ஏய், ஒரு கிளாஸ் ரிப்பா இருந்துட்ட நீயே இப்படி அழலாமா? அதுவும் சரி. கம்பீரமா நில்லுங்க. உன்னை யோசிச்சு பாத்தீங்களா?
அந்த ஹீரோ கில்லரை நம்ம எதிர்த்து போட்ட சண்டை வெறும் 10 நிமிஷம் தான் வந்தது. ஆனா நம்ம 3 பேருக்குமே இது ரொம்ப பெரிய சண்டை மாதிரியே இருந்தது. இவன் விளையாடியா? தூக்கிட்டு போறான். மிடோர் ஏதோ பறந்து அடிச்சா நான் தூக்கிட்டு போறானே. ஹீரோ கில்லரா? ஹீரோ கில்லர் தான் காப்பாத்துறான். கட்டோட வந்துருக்குறான். அட பாவி. இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்காக தான் உன்ன மாதிரியான போலியான ஹீரோஸ் நான் வந்திருக்கேன். ஐயோ நம்மள தான் காப்பாத்துறான். டோன்ட் வரி. நீ வாழ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். ஐயோ கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். அவனோட பிளட் தான் எடுத்து பிளாலைஸ் பண்ணி அட்டாக் பண்ணது. அப்புறம் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இந்த சமூகத்தை சீர்திருத்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். சொன்ன புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பண்ற நீ? இது சுத்தமா நியாயம் இல்லை. எதுக்காக இந்த நோமு தானா போய் தான் உயிரை விடணும்? முக்கியமா இந்த பையன் இங்க என்ன பண்றான்? என்னால பொறுக்க முடியல. கத்தணும் போல இருக்கு. எல்லாமே சொதப்பிருச்சு. செஞ்சுடா நல்லா செஞ்சு. நான் பண்ற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது. அவன் அந்த பையனை கடத்திட்டு போனான். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவனை கொன்னுட்டான். எல்லாரும் அங்கேயே நின்று இருக்கீங்க. இந்நேரம் அந்த வில்லன் தப்பிச்சு போயிருப்போம் தெரியுமா? நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட எல்லாரும் அங்கிருந்து பயந்து ஓடிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை அங்க இருக்கிறவன் ஹீரோ கில்லர் இருங்கய்யா காப்பாத்தனாங்க. ஒரு ஹீரோ இது எல்லாத்தையும் நான் இப்போ உடனே முடிக்கிறேன். உங்களை மாதிரி போலி ஹீரோக்களோட ரத்தத்தால தான் இந்த தெருவியை நான் சுத்தம் பண்ண போறேன். ஹீரோ அர்த்தத்தையே நான் மாத்தி காட்டுறேன். எல்லாரும் வாங்க, முடிச்சா என்ன வந்து தடுத்து நிறுத்தி காட்டுங்க. உண்மையான ஹீரோவா இருக்கிறவன் மட்டும்தான் என்ன கொல்ல முடியும். வயிற்றுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. சொல்லிட்டீங்கன்னா அவர்கிட்ட கண்ணில் இப்போ கொலவெறி பார்த்து எல்லாருக்கும் அதிர்றாங்க. எனக்கு என்னவோ அவன் உறைஞ்சு போயிட்டான்னு தோணுது. அவனே பேரலைஸ் பண்ணிக்கிட்டான். ஹீரோ கில்லரோட உடஞ்ச நெஞ்சிலும் அவனோட இதயத்தை கிழிச்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். அதே போல அவனுக்கு யாரோட ரத்தமும் கிடைக்கல. இருந்தாலும் அந்த ஒரு கணம் ஹீரோ கில்லர் தான் தைரியமா எழுந்து நின்று அவனோட எதிரிகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். கமல் பேசுறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் போல இருக்குது. ஹீரோ கில்லர் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் 2-3 எபிசோட. போன எபிசோட அதே தான் சொன்னோம். இவன் பேசல நிறைய அர்த்தமும் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப கெட்டவனாகவும் ஃபீல் ஆகலை. அதே மாதிரி நம்பவும் முடியல. ஏன்னா அவன் பார்க்குற வீக்னஸான ஆனால் உடனே கொல்றதுக்கு துணிஞ்சிடறான். அப்படின்றப்ப இவனை எப்படி எடுத்துக்கினே தெரியல. பட் இப்போ பார்க்குறதுக்கு அவன் கண்ணில் இருக்க அந்த கொலவெறியை பார்த்து அந்த ஆறாவை பார்த்து எல்லாருமே ஒரு நிமிஷம் அரண்டு நின்ட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபுல் வெறியில் வந்தான். பட் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்றது புரியல. நம்ம மிடோரியா ஓகே அவன் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பார்க்கறதுக்கு அவனோட பிளட் எடுத்து அவனே ஃப்ரீஸ் பண்ணி நின்றுட்டானோன்ற மாதிரியும் ஃபீல் இருக்குது. என்ன நடந்து என்ன முடிஞ்சிச்சுன்றது தெரியல. பட் ஒரு நிமிஷத்தில் அதிர வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதேமாதிரி அந்த மாஸ்க் விழுந்தப்போ
அது ஏன்னா தெரிஞ்ச முகம் பார்த்து எல்லாருமே அப்படி ஷாக் ஆனா, நம்ம மிடோரி என்ன ஃபேஸ் பார்த்து ஏன் ஷாக் ஆனா, இல்லை அவன் ஃபேஸ் அவ்வளோ கொடூரமாக இருக்கிறதோ ஷாக் ஆனானா என்னன்றது எனக்கு புரியல. பட் வேற லெவல் தான் இருந்தது. இருந்தாலும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவனோட ஸ்டோரி என்னன்றது வந்து ஆர்வமாக வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவனை பற்றி தெரிய வரப்போ தான் அவன் என்னன்ற நமக்கு ஃபீல் வரும், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்றது அப்போ தான் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அதான் சீர்திருத்தணும் அப்படிலாம் சொன்னேன். ஸோ நல்ல ஹீரோஸ் இருந்தால் அவன் அக்செப்டபிள் தான் போல. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டான். அது இனிமையாக இருந்தால் கூட அட்டாக் பண்ணிடுவான் போல இருக்கு. அது அவன் டீம் சேரத்துக்கு அவங்க இருந்தாங்களே அந்த கைமுகம், அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கூட நின்றுடுவான். இவனுக்கு இவங்கெல்லாம் கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அந்த பக்கம் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் போன எபிசோட் சொன்னேன். இப்போ நம்ம இவன் கிளாஸ் ரேப்போட லீடரை கூட நினச்சிருந்தா, அவங்க அண்ணனை சொல்கிறேன், நினச்சிருந்தா கொண்டு இருக்க முடியும். கொள்ளலை அப்படின்றப்போ ஏதோ ஒரு ரீசனை பார்த்து தான் விடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி பார்த்துட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோ காப்பாற்றுக்கு என்ன இருக்குது, இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க, கட்டி எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ எனக்கு டவுட்டு தான், கிட்ட போயிடாதீங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதை கட்டி வச்சா இவனெல்லாம் அடிக்கிட முடியுமான்னு நினச்சா அதே தான், ஒன்றுமே அழைக்காவல. ஸோ அவன் தூக்கிட்டு போகிறான்றப்போ அவன் தகுதியான ஆள், அவன் இருக்கணுன்றதுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க தகுதி இவங்க இருக்கணும்னா அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. தகுதி இல்லைன்னா ஓகே நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஸோ இவனை பற்றி யாருக்கு தெரியும்னு தெரில, அம்மாளுக்கு தெரியுமா, எங்கள் தாத்தாவுக்கு கூட யாரும் தெரியுன்ற மாதிரி தெரில. அவனோட பேக் ஸ்டோரி வரப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் விஷயம் தெரிய வரும். அதேமாதிரி இவனும் பார்த்தா 1 for all அவரை தான் சொல்கிறான். அவன் ஒத்த மட்டும்தான் என்னை கொல்ல முடியும், நான் யாராலையும் முடியாது அப்படின்றப்போ அதுவே நம்மளுக்கு போய் பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பசங்க லீடா அது வந்து ஒருத்தர் அன்பு தான் மாற்றி மாற்றி அக்கறைப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் கடைசியாக நம்ம லீடா வந்து அந்த எமோஷனல்லேருந்து வெளியே வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். அது நல்லா இருந்தது. அவன் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அந்த எமோஷனை ஓவர் கம் வரத்துக்கே வந்து ஒரு வில் பவர் வேணும் தான் நமக்கு. ஸோ அது இப்போ தான் அவன் புரிஞ்சுட்டா. ப்ளஸ் நம்ம பசங்களும் அதுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. அது கூட்டாக இருந்ததுனால தான் அவனுக்கு அதோட ஹெல்ப் ஆச்சுன்ற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் வந்து நம்ம தொடர் வைக்கணும்னு நம்ம இந்த ஐஸும் நெருப்பு இருக்கிற நம்ம பையனை தான் தொடர் வைக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பெரியவர் வந்து தொடர்வைக்கோட அப்பாவை தான் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அது டப்பிங் மிஸ்டேக்கா என்னன்னு எனக்கு புரியல. ஸோ அது ஏன் அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மேட்டோட பேர் தான் அந்த டொஷிலக்கிய ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ அவர் ஒன்று அந்த பேர் கேட்டு நம்ம பழக்கமே இல்லையா. ஸோ அவரை தான் சொல்லியிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு குவாலிட்டினா கண்டிப்பாக அது மிடோரியா பார்க்கறதுக்கு அவனை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா அப்படி அவராக தான் இருப்பார். அவர் ஆரம்பத்தில் அந்த பேர் தான் சொல்லிட்டு இருக்காரு. மேபி அவர் ஒரிஜினல் பேர் சின்ன வயசில் அந்த பேர் தான் இருந்திருக்கலாம், அதை மென்ஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வேற லெவல் தான் இருந்தது. என்னதான் ஹீரோ கில்லர் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த 2 பேரும் சேர்ந்து காம்போ பண்ணி அவர் அடிக்கும் போது அது வேற லெவல். இந்த லெஃப்ட்டும் போக முடியாது, ரைட்டும் போக முடியாது, 2 பக்கம் அரெஸ்ட் பண்ணி அடிச்சாருங்க. அது வேற லெவல் தான். டேக் டீமில் இதை தான் சொல்லிட்டு அந்த 3 பேர் டீம் ஒர்க் பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்கு. அந்த ஆளுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு இல்லாமல் அவங்க 2 பேர் டீம் ஒர்க் பண்ணாங்க. இவனும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறப்போ ஈஸியாக முடிஞ்சது. எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்துருக்கான். 3 சின்ன பசங்க இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்றது அப்படி இருந்தது. இதுக்காகவே இந்த 3 பேருக்கும் தனியாக ஒரு மரியாதை கிடைக்கும்ன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. இவங்கெல்லாம் ஓகே எதுவும் பெரிய விஷயம் தான் பண்ணாங்க. பட் இவனை பண்ணிட்டா ஹீரோ கில்லன்றது எவ்வளோ பெருசாக பார்த்துக்கிறாங்க. யாராலையும் முடியல, சீனியர்னால கூட முடியலன்றது இவங்க பண்ணிட்டாங்களே. இதுக்கே இவங்களுக்கு தனி பேர் கிடைக்கும். இதை பார்த்து ஒருத்தன் வேற கொந்தளிப்பான் அங்கேருந்து, என்னங்கடா இவங்க முந்தி போயிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நம்ம தொடர்வைக்கோட அப்பாவையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே அவர் பார்த்தா கடுப்பாக இருக்கும், பிடிக்காது. பட் ஒரு ஹீரோவாக வந்து அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம தொடர்வைக்கை டார்ச்சர் பண்ணும்போது கடுப்பாக இருந்தது. நம்ம தொடர்வைக்கு கொஞ்சம் சேடாக அப்பா மேலே கோவமாக இருக்கும்போது இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கோவமாக இருந்தது. ஆனால் இவனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டுட்டு இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவங்க அப்பா ஏதாவது முறைச்சாலும் கோவமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் இந்த இடத்துல என்ன சொல்கிறது, அந்த வெறுக்கிற முகமாக தெரில. நார்மலாக ஒரு அப்பா வீட்டில் இருப்பாள் பார்த்தாலும் சிடு சிடுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்போ வந்துருச்சு அவர் மேலே. அந்த வெறுப்பில் பார்த்த அப்பாவை இப்போ ஃபீல் ஆகலை. ஏன்னா நம்ம தொடர்வைக்கு அந்த மாதிரி கேஷுவலாக அப்பாவை பார்க்குறதும் அவன் அது வந்து வெளியே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறான்ல, அதனால அந்த அப்பா பையன் காம்போ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இல்லை அப்போ வருமா எங்களுமே இருப்பாக தான் இருந்து இப்போ பார்க்கறதுக்கு நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒத்தாலாம் நின்று 3 பேர் அட் அ டைமில் அடிச்சாரு. கம்பீரமான ஒரு இது, அந்த நடை, அவரோட ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. 2வது இடத்துல இருக்காருன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி காட்டின மாதிரி தான் இருந்தது. பட் பையன் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறப்ப நான் தடுக்க முடியல. ஓகே கோவம் வருது, ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதை தாண்டி எங்கடா போகிறேன் அப்படின்றப்போ அதுலேயும் பையன் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு நண்பர்களை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பாடம் கற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அவங்க அப்பா இந்த இது கூட்டின்னு வந்தது தான் அவனுக்கு பிடிச்சிருந்தது. அதேமாதிரி பையன் பண்ணுறதுலேயும் ஒரு இது இருக்குன்ட்டு அவரும் கரெக்டாக அனுப்பிச்சாரு. ஃபஸ்ட்டு கோவப்பட்டார் தான். பட் அவன் சும்மா போயிருக்க மாட்டாள், ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்ட்டு அவர் அனுப்பிச்சிட்டு இவர் பார்த்துக்கினதும் வேறு லெவல் தான் இருந்தது.
ஸோ மாற்றி இந்த இப்போ பார்க்கறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒருத்தர் மேலே கோவம் வருது, வெறுப்பு வருது, இப்போ எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போ ஓப்பன் அப் ஆகல நம்மளோட ஓகே மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண எதுவும் பேசலை, வாய் விட்டு என்ன இருக்குன்றதை அவன் காமிச்சிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் அது வெளிப்படையாக எல்லாத்தையும் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறான்னா அதனால அது நல்லா இருக்குது. இதே மாதிரி அந்த ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. பார்க்கலாம் திரும்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா அப்படி வரும். இந்த ஃபீல்டில் போனால் நல்லா இருக்கு. ஓகே 2 பேரும் அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, அப்பா பையன் அந்த காம்போ நல்லா தான் இருக்குது, அது கிளாஷ் இருக்கட்டும். இந்த இதில் போனால் நல்லா இருக்கும். திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணுறது நம்பர் 1 ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த விஷயத்துக்கு போனால் அந்த மனுஷன் மேலே கொஞ்சம் கோவம் தான் வரும். ஆனால் அந்த இடத்துல லீடாவை பார்க்குறப்போ கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம எனக்காக வந்து அடி வாங்கலையோ மன்னிப்பு கேட்குறப்போ என்னடா கிளாஸில் உட்காந்து நீ ஆள்றன்றப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அவன் கம்பீரமாக அப்படி இருக்க வேண்டிய ஆள் இவன் தான் சொல்லப்போனால் அவனுக்கு உதாரணமாக இருந்திருக்கணும். ஓகே கற்றுக்கிறது தான், அது எமோஷனாக அவன் கண்ணை மறைச்சிச்சு நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்ததான், அது அவனே புரிஞ்சுக்கிட்டு வந்தது தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அது இனிமேல் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அண்ணன் பெருமைப்படுவார். 3 பேர் சேர்ந்து பண்ணிடலான்றப்ப இதுக்கே அவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாரு, நீ காப்பாற்றிட்டடா அவன் பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ பெருமை சேர்த்துட்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சு இப்போ மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.